விருதுநகர் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் பாவாலி ஊராட்சிக்குட்பட்ட ரோஜா நகரில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை, கழிவுநீர் கால்வாய், மின்விளக்கு போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். எங்களுக்கு தண்ணி, ரோடு, லைட்டு இந்த அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது சார். தண்ணி வந்து 2 மாதம் ஆகுது சார். கேட்டு நாங்கள் ஃபோன் போட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கு பிரசிடண்ட்டுக்கு ஃபோன் போட்டால் அவங்க ஒரு நேரம் எடுக்கிறாங்க, ஒரு நேரம் எடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் என்கிட்ட சொன்னால் என் வீட்டுக்காரர் மாட்ட சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. தண்ணி திறந்து விடுறவங்ககிட்ட கேட்டால் எக்கா எங்களுக்கு சம்பளம் தரல, சம்பளம் கொடுத்தாதாங்க நான் வேலை பார்க்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க. இதனிடையே ஈரோட்டில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய உறுப்பினர்கள் 10 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளதாகவும் பலருக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காமல் போவதாகவும் கூறினர். மக்களுக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் கிடைக்க மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.